லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி விக்னேஷ் சிவன் நம்ம என்ன எதிர்பார்த்து போவோமோ அது அனைத்து அம்சங்களுமே படத்துல இருக்கு. என்ன டிசைன் டிசைனா யோசிப்பீங்களா எப்படி பிரேக்கப் பண்ணலாம்னு? வாத்தா ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறமைகளையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். ஒரு டைரக்டர் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அவரோட அடுத்த படம் ஆல்மோஸ்ட் வந்து நான் ஓகே இந்த படம் ஒரு வெற்றி அடைஞ்சிருச்சு, அடுத்த படத்தை நம்ம ஒரு கூடி சீக்கிரம் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ள நம்ம ரிலீஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு கனவு ஆஸ்பைரிங் வந்து எல்லா டேரக்டர்ஸ்க்குமே அது இருக்கும். ஆப்வியஸாக விக்னேஷ் சிவன் அவர்களுக்கும் இருந்திருக்கும். ஏன்னா அவர் எடுத்த எல்லா படங்களுமே அந்த லவ் சம்மந்தப்பட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு அழகான ஒரு ரோம்காம் என்டர்டெய்னராக அது வரும். அப்படி லாஸ்ட்டாக அவரோடது காத்துவாக்கில் 2 காதல் அது ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு தான் எல்ஏகே ரிலீஸ் ஆகுது. அந்த எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் சொல்கிற மாதிரி லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அது வந்து ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது. காத்துவாக்கில் 2 காதல் அந்த கேப் வந்து 4 வருஷம் ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருக்குது. இப்போ ஷூட்டிங் போகிறாங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன், சாங்ஸு, அதுக்கிடையில் வந்த ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸு, அதனால் படம் ரிலீஸ் ஆனது 3 டைம் டேட் மாற்றி வந்து ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ் தாண்டி படம் நீங்கள் தியேட்டருக்கு வந்திருக்கு. இந்த படம் ஓகே இவ்வளோ கலெக்ட் பண்ண போகுது, இவ்வளோ வெற்றி அடைய போகுது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி விக்னேஷன் அவர்களோட மனநிலை இப்போ யோசிச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதை நினச்சி பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு படம் ஒன்று எடுத்திருக்கோம், அது வந்து என்ன ரியாக்ட் பண்ணி பண்ணுவாங்க, த வர்த் த வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதை பார்த்துட்டு ஆடியன்ஸ் ரியாக்ட் பண்ணி ஓ சூப்பர் அப்படின்னு அது சொல்லும்போது ஒரு மனநிலைமை இருக்கும். அது ஒவ்வொரு டேரக்டர்ஸ்க்கும் அது இருக்கும். அந்த மாதிரி விக்னேஷ் சிவன் அவர்கள் இப்போ ரொம்ப மன நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பார் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. பிகாஸ் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அது வந்து படம் உண்மையாகவே அவர் என்ன விக்னேஷ் சிவன் நம்ம என்ன எதிர்பார்த்து போவோமோ அது அனைத்து அம்சங்களுமே படத்தில் இருக்குது. ஸோ அதனால் படம் முடிச்சுட்டு வெளியே வரும்பொழுது ஒரு என்ன சொல்கிறது ஒரு வேறு மாதிரியான ஒரு விஷுவல் ப்ரெசன்டேஷன் பார்த்துட்டு வெளியே வந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. இது நார்மல் நீங்கள் கதையாக சொன்னால் ஓகே ஒரு லவ் கதை, அது வந்து லவ் கதையில் அவங்க கொஞ்சம் கஷ்டம் பிரேக்கப் ஆகுது, லவ் இருக்குது, அது லவ் சேர விடாமல் ஒரு சில பிரச்சனை வருது, லாஸ்ட்டில் ஹீரோயின் சேர்றாங்க, அவ்வளோதான். நம்ம அந்த லவ்வில் இருக்கிற பேசிக் இதுதான். ஆனால் அதை விசுவல் ப்ரெசன்டேஷனாகவும் சரி, ரைட்டிங் ப்ரெசன்டேஷனாகவும் சரி, அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல இருக்குது. இந்த படத்திலே ஒன்று வரும், மியூசிக்கில் 7 நோட்ஸ் தான். அந்த 7 நோட்ஸை எவ்வளோ டியூன்கள், எவ்வளோ பாடல்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு பிளாட் ஒன்றா தான் இருக்கும். அதை வச்சு நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அதை விக்னேஷ் சிவன் அவர்கள் சீரும் சிறப்புமாக பண்ணியிருக்காரு. எனக்கு இதில் பெரிய சக்ஸஸாக போடுறது வந்து ஆப்வியஸாக படம் முடிச்சது நல்லா படம் முடிச்சுட்டு படம் நல்லா இருந்தால் எல்லாரும் எழுந்திரிச்சு நின்று கை தட்டுவாங்க அந்த ரிட்டன் அண்ட் டைரக்டட்னு வரும்பொழுது. ஆனால் இதில் சாங்ஸு, கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், தயாரிப்பு அப்படின்லாம் எல்லாமே மொத்தமாக சேர்ந்து வரும்பொழுது விக்னேஷன் வரும்போது எல்லாம் எழுந்திரிச்சு கை தட்டினாங்க. எனக்கு அது ஓகே இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணி ஓகே ஒரு சாதிஸ்டாரி அந்த மனுஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பிகாஸ் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வந்ததுனால அந்த ஆடியன்ஸ் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டை பேசவும் அது கேப்சர் ஆச்சு. அது ஓகே இப்போ படம் எப்படி இருக்குது அப்படின்னு உள்ளே போனோம்னா ஆப்வியஸாக சொன்ன மாதிரி ஒரு நீட்டான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் ஏன் சொல்கிறேன்னா தாராளமாக குடும்பமோடு போய் உட்காந்து பார்க்கலாம். முடிச்சுட்டு வெளியே வரும்போது வேற ஒரு ஓகே ஒன்று பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். முக்கியமாக இதில் சொல்லப்பட வேண்டியது எஸ்.ஜே. சூர்யா அவர்களோட கேரக்டரை விக்னேஷ் சிவனுக்கு அவர்கள் ரைட் பண்ணுது. நினச்சிருந்தா இந்த கேரக்டரோட ஆர்க்கை எங்கே வேணால் கொண்டு போயிட்டு அப்படி ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்.ஜே. சூர்யா இது வரைக்கும் அவர்கள் பண்ண கேரக்டரை ஒரு மாதிரி செட்டிலாக தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இப்போ மாநாடில் பார்த்தீங்கன்னா தலைவரேன்னு சொல்லிட்டு ஒரு ஹை ஒன்று எடுப்பார் இல்லையா, இதில் அவ்வளோ ஹை இல்லை, அந்த லெவல்லேருந்து கொஞ்சம் கம்மி இருக்காரு. ஆனால் கேரக்டராக பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி என்ன சொல்றது, இந்த வில்லனையாப்பா அப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வில்லன், அந்த வில்லன் மேலேயும் அதிக வெறுப்பு வராமல் ஒரு இது இருக்கும் இல்லையா, அந்த ஒரு பேட்டர்ன் வந்து எஸ்.ஜே. சூர்யா அவரோட கேரக்டர் ரொம்ப அழகாக ரைட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு மிக முக்கியமான இன்னொரு காரணம் வந்து ஆப்வியஸாக விக்னேஷ் சிவன், அனிருத் அந்த ஒரு 2 பேட்டர்ன் இருந்தாலுமே பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய இதுக்கு முன்னாடி அவர்களுக்கு கிடைச்ச வெற்றி, கோமாளி as a டைரக்டராக இருக்கட்டும், லவ் டுடேவாக இருக்கட்டும், டிராகனாக இருக்கட்டும், டியூடாக இருக்கட்டும், ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாக வந்து ஒரு பெரிய பூம் ஒன்று கிடைச்சது இல்லையா, அந்த பூம் வந்து இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி மேலே அது உட்காந்துச்சு. அது வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா அது வந்து ஹைப்பை கொடுக்குது, அது ஓகே, அது வந்து ஒரு ஓவர் ப்ரெஷராக ஆயிடக்கூடாது. ஏன்னா இப்போ படம் ஓரளவுக்கு அந்த ஆவரேஜ் ஸ்டாக் அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட என்னப்பா இது பிரதீப் இப்படி ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு டப்புன்னு போட்டு அந்த ஒரு இதுலேயே முடிச்சு விட்ருவாங்க. ஸோ அப்படி இருக்கு. ஸோ அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி இந்த படம் வந்து கரெக்டான டைமில் அமைஞ்சுக்குச்சு அப்படின்னு தான் சொன்னோம். இந்த படம் என்ன சொல்றது, ஒரு டைரக்டர் ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு விஷயத்தை பண்ணும்பொழுது
அது எல்லாமே கரெக்டான ஒரு இடத்துல பிளேஸ் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப அழகா இந்த காலகட்டத்துக்கு பிளேஸ் ஆயிருக்கு. இன்கேஸ் பிரதீப் ரங்கநாதன் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தான்னு நினைக்கிறேன், தெலுங்கு இன்டர்வியூல லைக் விஷயமா பேசும்போது சொன்னாரு, இந்த படம் அவரோட 2வது படமா ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது. ஆக்சுவலா லவ் டுடே முடிச்சு டிராகனுக்கு முன்னாடி லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது அப்படின்னாரு. இன்கேஸ் அந்த டைம் இது ரிலீஸ் ஆயிருந்தா இவ்வளவு கனெக்ட் இருந்திருக்குமா அப்படிங்கிறது தெரியல. அந்த கனெக்ட்ங்கிறது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அது லவ் கனெக்ட் அப்படிங்கிறது கிடையாது. டெக்னாலஜி வைஸ் இப்போ நம்ம ஒன்று ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ஏஐ எல்லாமே இப்போ இந்த சாட் ஜிபிட்ட கேட்கறது, ஜெமினிட்ட கேட்கறது அப்படின்னு பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதை அழகா அந்த லவ்க்குள்ள அமைச்சு விக்னேஷ் அவர்கள் பிரசன்ட் பண்ண விதம், அது கரெக்டா இந்த ரிலீஸ் டேட்ல வந்து உட்கார்ந்த விதம். ஏன்னா இப்பதான் வந்து அந்த ஏஐ சாட் ஜிபிடி அப்படிங்கிறது ரொம்ப சர்க்கிளா போயிட்டு இருக்கு. எல்லாமே சாட் ஜிபிடில போற மாதிரி நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் யோசிச்சு நம்ம பண்ணி ஒன்றும் இல்லை, ஒரு மெசேஜ் ஒன்று டைப் பண்ணுறோம், கரெக்டாக பண்ணுறோமா தப்பா பண்ணுறோமா, சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு அனுப்பிச்சிடுவோம். ஆனால் இப்போ இது இங்கே வந்து கரெக்டாக இருக்கா, ஃபார்முலா இருக்கா அப்படிங்கிறது ஒரு கன்ஃபார்மெண்ட் ஒன்று பண்ணுறோம் இல்லையா, அது அந்த ஒரு ஒரு இது அந்த ஒரு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குல்ல, அந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் லவ்வுக்குள்ள மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக அழகாக பிளேஸ் பண்ணியிருக்காரு. அது இந்த படம் ரிலீஸ் ஆகிற டைமில் மக்களோடையும் கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு ஒரு சூப்பர் வே வந்து இந்த படம் அமைச்சுக்கிச்சு. அந்த டைரக்டர் அந்த ஆத்மாதம் பண்ணதுக்கான ஒரு பரிசுனே கூட அதை சொல்லலாம். இன்னொரு ஸ்மார்ட் பிரில்லியன்ட் ரைட்டிங்கிறத தாண்டி இந்த கேஸ்டிங் சொல்லுவேன், குட்டி குட்டி கேரக்டர்ஸ் தான். இப்போ இந்த படம் அந்த ஒரு சோசியல் மீடியா டெக்னாலஜி அது சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால இன்னொரு ஈஸியான விஷயத்தையும் ஒரு ஸ்மார்ட்டான விஷயத்தையும் வந்து விக்னேஷ் அவர்கள் பண்ணியிருக்காரு. அதுல முக்கியமா நம்ம சோசியல் மீடியால பார்க்கக்கூடிய முகங்கள், நம்ம ஸ்வைப் பண்ணா ரீல்ஸ்ல ஒரு சில ஃபேஸஸ்லாம் வந்துட்டு போகும் இல்லையா. எக்ஸாம்பிளுக்கு கிருஷ்ணன் ஐஸ்வர்யா இருக்காங்க, அப்புறம் வந்து தீபிகா இருக்காங்க, இன்ஃப்ளூயன்சர் தீபிகா அவங்க இருக்காங்க, வாட்டர்மெலன் ஸ்டார், சோஃபா பாய், காத்துக்கிருப்பு கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பார்த்து பழகின அந்த கான்ட்ரவர்சிஸ் ஃபேஸஸாக இருக்கட்டும், சோசியல் மீடியாவில் நம்ம அதிகமாக பார்த்த அந்த ஃபேஸஸாக இருக்கட்டும், அதை இந்த கதைக்குள்ள அழகாக அவர் பிளெண்ட் பண்ண விதம், விக்னேஷ் அவர்கள் பிளெண்ட் பண்ண விதம், ரிவ்யூவர் பாண்டாவாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக பிளேஸ் பண்ணியிருக்காரு எல்லாத்தையும். அது வந்து அது ரொம்ப கனெக்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. தியேட்டர் மூமெண்ட்டில் வந்தோன்னே இவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் அது ஈஸி வே டு கம்யூனிகேட் ஆயிருக்கு. ஒரு ஆடியன்ஸுக்கும் அந்த ஒரு ரைட்டருக்கும் கம்யூனிகேட்டினா இருக்கு. அதுல பயங்கரமா அந்த கேஸ்டிங் விதத்திலையும் வந்து விக்னேஷ் சூப்பரா வேலை பார்த்துருக்காரு. அண்ட் முக்கியமா சொல்ல வேண்டியது சீமான் அவர்களோட கேரக்டரை வந்து அதை அவர் டிசைன் பண்ண விதம். ஏன்னா சீமான் அவர்கள் நமக்கு ஆப்வியஸா தெரியும், நமக்கு பரிச்சயமானதே வந்து இந்த தமிழ் பற்று அதிகம் உள்ளது அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்கு இல்லையா. சீமான் அவர்களை நினைச்சாலே, சீமான் அவர்களை பத்தி பேசினாலே அந்த ஒரு பிரதிபலிப்பை கரெக்டா ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ணியிருக்காரு சீமான் அவர்களோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும். அண்ட் மெயினாக கிளைமேக்ஸ் ஒரு விஷயம் நடக்கும், அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும், சீமான் அவரோட இடத்துல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும். அதில் எஸ்.ஜே. சூர்யா அவர்களுக்கும் சீமானுக்கும் ஒரு சின்ன ஒரு ஆங்கிலம் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஆங்கிலம் தமிழ் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். அது ரொம்ப அழகாக பிளேஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் லைக் படத்தை நான் ஏன் செகண்ட் டைம் பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்களா, நீ செகண்ட் டைம் பார்ப்பியா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் பார்ப்பேன். மோஸ்ட்லி இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிற மொமெண்ட்டு என்னன்னா, எஸ்.ஜே. சூர்யா கேரக்டர் வந்து ஒரு மாதிரி ஒரு எனக்கு பிடிச்ச வில்லன் மாதிரி இருந்தார். ரொம்ப அக்ரெசிவாக எடுத்து பண்ணுற மாதிரி ஒன்று அப்படி பழி வாங்குற மாதிரி அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் அப்படியே ஒரு ப்ரீசிங்காக அப்படியே போயிட்டு இருக்கும். அதில் கிளைமேக்ஸில் ஒரு மொமெண்ட் ஒன்று இருக்கும். நம்ம இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் இந்த விண்டேஜ் சாங்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த ஒரு பண்ணுறது ஒன்று இருக்கும் இல்லையா, அதை நம்ம அந்த எஸ்.ஜே. சூர்யா டான்ஸ் அப்படின்னா ஒன்று நம்ம பார்த்து பழகி நம்ம அதை ரசிச்சிருப்போம். அந்த மொமெண்ட்டை கரெக்டாக அந்த கதையோட அந்த கிளைமேக்ஸில் வந்து ஒரு பிளெண்ட் பண்ணி அதை எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் ரீக்ரியேட் பண்ணுறாரு. அது வந்து அந்த இடம்லாம் பிளாஸ்ட். நான் அந்த ஒரு மொமெண்ட்டுக்காகவே ரீவாட்ச் வந்து அகெயின் நான் லைக் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். தென் ஃபைனலாக வர வேண்டிய 2 பர்சன்ஸ், அனிருத் அண்டு பிரதீப் ரங்கநாதன். அனிருத் அவர்களை பற்றி சொன்னா வந்து அனிருத் அவர்கள் ஆப்வியஸாக விக்னேஸ்வரன் அவர்கள் படத்துக்கு அவர் என்ன பண்ணுவாரோ அதை நேர்த்தியாக பண்ணியிருக்காரு. பாடல்களாக இருக்கட்டும், முக்கியமாக பேக்ரவுண்ட் மியூசிக், அந்த ஒரு ஐ திங்க் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எடுத்துட்டு இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா ஓகே அப்படின்னு தான் தோணும். ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக்கோட அது பிளட் ஆகி பார்க்கும்போது அவரோட ஒர்க்கை வந்து அழகா விக்னேஷனோட ரைட்டிங்கோட சேர்ந்து அந்த மியூசிக்கோட சேர்ந்து பார்க்கும்பொழுது அது அவ்வளோ அழகாக இருக்கு. உண்மையா நான் தானே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இல்லையா, அட்லி சொல்லுவார் இல்லையா, எங்கள் அண்ணனுக்கு நான் தானே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி, விக்கிக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி காட்டணுமோ அது இந்த படத்தில் நீட்டாக காமிச்சிருக்காரு அவரோட ஒரு ஒர்க் மூலியமா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு குட்டி குட்டி கேமியாவும் இருக்குது. ஆலாயில் அவரோட வாய்ஸாக ஒன்று பண்ணியிருக்காரு. ஒரு ரோபோட்டுக்கு த்ரூ அவுட்டு அனிருத் அவர்களோட வாய்ஸ் ஒன்று வரும். அது பயங்கரமாக இருக்குது. இந்த கிளைமேக்ஸில் ஜனநாயகன் ரெஃபரன்ஸ்லாம் வச்சு ஒன்று வரும். அது உண்மையாகவே சூப்பராக இருந்தது, பிளாஸ்டாக இருந்தது, தியேட்டரில் என்ஜாய் பண்ணாங்க எல்லாரும். அது ஒன்று. தென் பிரதீப் ரங்கநாதன். ஸோ நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள்ட்ட என்ன என்ஜாய் பண்ணுவோம்,
வந்தமா ஜாலியாக பார்த்தோமா கிளம்புனமா படத்தை அப்படின்னு தான் இருக்கணும்ல. அதே மாதிரி லைக்லையும் அவரோட ஒர்க்கை சீரும் சிறப்புமாக பண்ணியிருக்காரு. அது இன்டர்வல் பிளாக்ல வர அந்த ஒரு எமோஷனல் போர்ஷன் அதுவாக இருக்கட்டும், கிளைமேக்ஸில் அது அந்த அந்த என்ன சொல்கிறது, ஒரு ரோபோ ஃபைட்டு மாதிரி ஒன்று வரும், அது பிளாஸ்ட். உண்மையாகவே அது பர்ஃபார்ம் பண்ண விதமாக இருக்கட்டும், தன்னோட பாடி இருக்கு இல்லையா, அந்த பாடி லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப மெல்லியான ஒரு உடம்பு, அதை அந்த ஃபைட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ் மாற்றி அது ஒன்று பண்ணுறது இருக்கு இல்லையா, அது சாதாரண விஷயம் கிடையாது. அதை நம்ப வைக்கணும் நம்மளை. இவர் அடித்தா அது ஒன்று நடக்குதுங்கிறத நம்ப வைக்கணும். அந்த பாடி லாங்குவேஜ் விஷயம் சரி, அது ரொம்ப நேர்த்தியாக அவர் பண்ணியிருக்காரு. ஆக்டிங் வைஸாக சூப்பரு, முன்னாடி படத்தை விட ஆக்டிங் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டால் எனக்கு அது சொல்ல தெரியாது. ஏன்னா எனக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும். எனக்கு பிரதீப் ரங்கநாதன்ட்ட நான் என்ன என்டர்டைனிங் எதிர்பார்க்கணும், எனக்கு அது ஸ்க்ரீனில் கொடுத்துட்டாரு. ஒன்ஸ் அகைன் ஆஃப்டர் டிராகன், டியூட் அண்டு லைக்லிங் கொடுத்தாரு. ஆப்வியஸாக லவ் டுடே இருக்குது, பட் லைக்லையும் அதே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை எனக்கு அவர் கொடுத்துட்டாரு. ஆனால் என்னென்னா, இப்போ இதுக்கு முன்னாடி படங்களில் நம்ம பார்த்துருப்போம் ஒரு மாதிரி அந்த ஹீரோயிக்காக இருக்கும். அந்த டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வாங்கி போடுறது, அது எடுத்து பண்ணுறது, அது நிறைய பேருக்கு வந்து இது என்ன இது ஓவர் டோஸாக இருக்குது, என்ன ஒரு இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் லைக்கை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே சட்டிலாக இருக்குது. நான் தான் சொன்னேன் இல்லையா, இந்த படம் கரெக்டான இடத்துல வந்து பொசிஷன் ஆயிருக்கு. அது விக்னேஷ் சிவன் அவர்களுக்கு மட்டும் இல்லை, பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு முன்னா. ஏன்னா இப்போ டிராகன்ல ஒரு சில ஆக்ஷன்ஸ் பண்ணுவார், டியூடில் டிராகனோட கொஞ்சம் அதிகமாக ஒரு சில ஆக்ஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த கண்ணாடி எடுத்து போடுறது, சாக்லேட், அந்த ஃபோன் அப்படிலாம். ஆனால் இதில் அதை விட இப்போ இன்கேஸ் வந்து டியூடுக்கு அப்புறம் இதோட ஷூட்டிங் ஆரம்பிச்சு அது பண்ணியிருந்தா மேபி அது கொஞ்சம் ஓவர் டோஸாக தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இது டியூடுக்கு முன்னாடியே ஒரு பிளான் பண்ணப்பட்டு ஒரு சட்டிலாக இருந்தது அப்படிங்கிறதுனால கேரக்டர் வைஸாகவுமே வந்து ரொம்ப சட்டிலாக இருக்குது. டியூடுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆனதுனால ஓகேப்பா இதில் கொஞ்சம் நீட்டாக அப்படியே சட்டிலாக ப்ளே பண்ணியிருக்காருப்பா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஒன்று வந்துருச்சு. ஸோ ஆஃபீஸாக பார்க்கும்போது ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டை 1 செகண்ட் பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா. ஸோ ஃபைனலாக இந்த படம் எப்படி இருக்குது, நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக உண்மையாகவே குடும்பத்தோடு போய் உட்காந்து பார்க்கலாம். நல்ல ஒரு என்டர்டெய்னிங், ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு விக்னேஸ்வரன் அவர்களோட பேட்டர்னில் ஒரு இது இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த ரோம்காம் என்டர்டெய்னர் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப நம்பகத்தன்மையாக எடுத்திருக்காங்க. எஸ்பெஷலி குளோஸ் டு த விஎஃப்எக்ஸ் டீம். அவங்க ஒவ்வொரு, ஏன்னா இப்போ விஎஃப்எக்ஸே இப்போ எல்லா ஃபேன்ஸுமே நுணுக்கமாக எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து ஏதோ ஒன்று போகுது, என்னடா இது விஎஃப்எக்ஸே, என்னடா இது குரங்கு எப்படி இருக்குது, என்னடா அப்படி இருக்கா அப்படின்னு. ஆனால் இந்த படத்தில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணது அந்த விஎஃப்எக்ஸ் டீம் உண்மையாகவே சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டாக இருக்கட்டும், அந்த லைக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபோனோட அந்த ஒரு விசிபிள் ஒன்று வரும், ப்ரெசன்டேஷன் ஒன்று வரும், அதை பண்ணதாக இருக்கட்டும், அந்த உலகத்தை கிரியேட் பண்ணுது. 2040 சென்னை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் இல்லையா, அந்த பிம்பத்தை கிரியேட் பண்ணுது. அடையாறு, ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல், அதெல்லாம் எப்படி இருக்குங்கிற ஒரு பிம்பத்தை விஎஃப்எக்ஸ் மூலமாக சூப்பர் ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெசன்டேஷனாக ஒரு ஹோல்சம் என்டர்டெய்னர் அப்படிங்கிறது லைக் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா, உங்களுக்கு என்ன லைக்கில் பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன, அண்ட் இதெல்லாம் தாண்டி நான் இது ஒன்று எதிர்பார்த்துட்டு போனப்போ ஆனால் இது ஒன்று எனக்கு கிடைச்சதுப்பா அப்படின்னு உங்களுக்கு தோன்ற பாயிண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறமைகளையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.